एक लड़का एक गुरुजी से मिलने जाता है और पूछता है कि गुरुजी, जब कोई इंसान परफेक्ट बनने के लिए रोज प्रयास करता है, प्रैक्टिस करता है। एक लड़का एक गुरुजी से मिलने जाता है. ஒரு பையன் ஒரு குருஜியை பார்க்க போகிறான், சந்திக்க போகிறான். और पूछता है कि அப்புறம் கேட்குறான், जब कोई इंसान परफेक्ट बनने के लिए प्रयास करता है. எப்போ ஒரு மனுஷன் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறானோ, முயற்சி அப்படிங்கிறதுக்கு பிரயாஸ், கோஷிஷ் தான் நடைமுறையில் இருக்கிறது. பிரயாஸ் அப்படிங்கிறது கிராமர். அதையும் சொல்லுவாங்க. ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பர்ஃபெக்ட் அப்படின்னா ஆதர்ஷ் அப்படின்னு சொல்லலாம், சர்வகுண் சம்பன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பர்ஃபெக்ட்னே சொல்கிறது நல்லது. இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் உங்களால் சொல்ல முடியுமான்னு தெரியல. ப்ராக்டிஸ் கர்த்தா ஹே, ப்ராக்டிஸ் அப்படின்றதுக்கு அபியாஸ் கர்த்தா ஹே அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சில இடத்துல இங்கிலீஷை கலந்து சொல்கிறதுல தப்பு இல்லை. நல்லா ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறப்ப வேணால் எல்லாமே ஹிந்தியை படிச்சுக்கலாம். तो भी वो परफेक्ट बन नहीं पाता, तो प्रैक्टिस करने का क्या फ़ायदा? इससे तो अच्छा है प्रैक्टिस करो ही मत। तो गुरुजी बोलते हैं, तेरा सवाल बहुत अच्छा है, उसका जवाब मैं दूंगा। तो जवाब देते हैं कि देख बेटा, इंसान खाना खाता है तो भी वो परफेक्ट बन नहीं पाता அப்படின்னா அப்போ கூட அவன் பர்ஃபெக்ட்டு ஆக முடியலை அப்படின்னு அர்த்தம். तो प्रैक्टिस करने का क्या फ़ायदा? அப்போது ப்ராக்டிஸ் செய்வதற்கான பயன் என்ன அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபாய்தா அப்படின்றதுக்கு பயன், பலன், லாபம் 3 அர்த்தம் இருக்குது. அது எந்த சிச்சுவேஷன் இருக்கோ, எந்த சென்டென்ஸ் இருக்கோ அதை மாதிரி அந்த வார்த்தை மாறிடும். இஸ்ஸே தோ அச்சா ஹே ப்ராக்டிஸ் கரோ ஹி மத். இதை விட நல்லது. இஸ்ஸே தோ அப்படின்னா இதை விட அப்படின்னு அர்த்தம். நல்லது ப்ராக்டிஸ் கரோ ஹி மத், ப்ராக்டிஸ் செய்யாமலே இருக்கலாம். तो गुरुजी बोलते हैं, அப்போ குருஜி சொல்கிறாரு, तेरा सवाल बहुत अच्छा है, உன்னுடைய கேள்வி ரொம்ப நல்லா இருக்குது. उसका जवाब मैं दूंगा, அதோட பதில் நான் கொடுக்குறேன். ஜவாப் தேते हैं कि பதில் கொடுக்குறாரு என்னவென்றால், தேக் பேட்டா, பாரு மகனே, இன்சான் खाना खाता है, மனுஷன் சாப்பிட்றான். அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். इंसान खाना खाता है, वो तो खाली होना ही है, पेट के अंदर तो 24 घंटे रहता नहीं है. इंसान खाना खाता है, वो तो खाली होना ही है. மனுஷன் சாப்பிட்றான், அது எம்டியாக தானே ஆக போகுது. காலி, நம்ம காலின்றோம், ஹிந்தியில் காலி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரே கா இருக்கிறனால நம்ம எப்படி சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். பட் ஹிந்தியில் காலி அப்படி தான் சொல்லணும், கேஹெச்ஏ அப்படின்னு தான் வரும். ஸோ எம்டி, காலினா எம்டி ஆயிடுது. 24 घंटे तो पेट के अंदर रहता नहीं है. 24 அப்படின்னா 24, घंटा அப்படின்னா மணி நேரம். ஆனால் இது 24 அப்படிங்கிறதால ஒன்றுனா घंटा, एक घंटा அப்படின்னு சொல்லணும். 24 घंटा அப்படின்னு சொல்லக்கூடாது, 24 घंटे அப்படின்னு தான் சொல்லணும். 24 மணி நேரம் வயிற்றில் இருப்பதில்லையே, உணவு அந்த சாப்பாடு இருப்பதில்லையே, எப்படியா தானே ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. खाते हैं फिर खाली होता है, खाना खाते हैं फिर खाली होता है, तो खाना क्यों खाए, खाली ही रहने दो ना. तो वो सुन के वो हंसने लगता है लड़का. इसका मतलब क्या है? खाते हैं फिर खाली होता है, சாப்பிட்றோம் அப்புறம் காலி ஆயிடுது. फिर खाना खाते हैं फिर खाली होता है, அப்புறம் சாப்பிட்றோம் திரும்ப காலி ஆகுது அப்படின்னு அர்த்தம்.
ஃபிர் சே அப்படின்னா திரும்பவும் அப்படின்னு அர்த்தம். ஃபிர் அப்படின்னா திரும்ப, பிறகு, அப்புறம் 3 அர்த்தம் இருக்குது. பாத் மே அப்படின்னா அப்புறம்னு மட்டும்தான் அர்த்தம். இந்த ஃபிர் அப்படின்றதுக்கு ஃபிர்சேனா திரும்பவும், ஃபிர்னா அப்புறம், பிறகு, திரும்ப 3 அர்த்தம் இருக்குது. तो खाना क्यों खाए? அப்போது எதுக்கு சாப்பிடணும்? खाली ही रहने दो ना, எம்டியாகவே இருக்க விடலாம்ல அப்படின்னு அர்த்தம். तो वो सुनकर हंसने लगता है वो लड़का. அப்போது அதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன். इंसान को पता है कि उसको खाली होना ही है, लेकिन खाली होने से पहले भरना बहुत ज़रूरी है, इसलिए वो खाना खाता है अपनी एनर्जी के लिए. इंसान को पता है कि उसको खाली होना ही है அப்படின்னா மனுஷனுக்கு தெரியும் அது காலியாக தான் ஆக போகுது என்று. லேக்கின் காலி ஹோனே சே பெஹலே, ஆனால் காலி ஆகிறதுக்கு முன்ன பர்னா பாத் ஜரூரிய, நிரப்புவது மிக அவசியம். இஸ்லியே ஓ கானா காத்தா ஹே, அதனால் அவன் சாப்பிடுகிறான். அப்னே எனர்ஜிக்கு லியே, தன்னுடைய எனர்ஜிக்காகன்னு வருதுல்ல, அப்னே ஊர்ஜா கேலியேனாலும் சேம் அர்த்தம் தான், தன்னுடைய எனர்ஜிக்காக அப்படின்னு. तो परफेक्ट होने के लिए कोशिश भी तो करना पड़ेगा. एक ना एक दिन तो परफेक्ट हो ही जाएंगे, है ना. मतलब क्या है कि खाली बैठने से अच्छा है कुछ ना कुछ कार्य करते रहो, काम करते रहो, कोशिश करते रहो, मंजिल एक दिन ज़रूर मिलेगा. ठीक है ना. धन्यवाद. तो परफेक्ट होने के लिए कोशिश भी तो करना पड़ेगा. அப்போது பர்ஃபெக்ட் ஆவதற்காக முயற்சியும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஏக் நா ஏக் தின் தோ பர்ஃபெக்ட் ஹோய் ஜாயிங்கே, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பர்ஃபெக்ட் ஆயிடுவோம்ல அப்படின்னு அர்த்தம். ஹெனா அப்படிங்கிறது ஆயிடலாம்ல அப்படின்னு அர்த்தம். மத்லப் கியா ஹை, அதாவது என்னன்னா, खाली बैठने से तो अच्छा है कोई ना कोई काम करते रहो. சும்மா உட்காந்து இருப்பதை விட நல்லது ஏதாவது ஒரு வேலை, கோய்னா கோய் காம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை, கர்த்தே ரஹோ செஞ்சிட்டே இருங்க. காரிய அப்படின்னாலும் காம்னாலும் வேலை அப்படின்னு தான் அர்த்தம். காரியன்றது கிராமர், காம்ன்றது தான் நம்ம நடைமுறையில் பேசுகிறது. கோஷிஷ் கர்த்தே ரஹோ, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. மன்சில் ஏக் தின் ஜரூர் மிலேகா, நம்ம லட்சியம் இலக்கு ஒரு நாள் கிடைக்கும், அவசியம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ठीक है ना, ஓகே தானே, சரிதானே. धन्यवाद, நன்றி. ये वीडियो कैसा लगा? இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கற்றுக்க கிடச்சிருக்கும். நான் சரளமாக பேசுகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். எந்த வார்த்தையை எந்த சென்டென்ஸ்குள்ளே இணைச்சி பேசுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹிந்தி கற்றுக்கணுன்னு தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரணும். யூடியூப் ரெக்கமெண்ட் அப்போ தான் பண்ணும். எனக்காக ஒரு ஹெல்ப்பு, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். கோஷிஷ் பிரயாஸ் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என் கேள்விக்கும் பதில் சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ.